ஒரு டம்ளர் 200 ml தண்ணியில ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். 1/4 டம்ளர் வந்தோடனே அதை ஊத்தி இந்த மருதாணி இலையை அரைக்கணும். இந்த டீ டிகாஷன்லயே இலைய அரைச்சிடணும். டீ டிகாஷனை ஊத்தி மருதாணி தண்ணி வித்தக்கூடாது. நம்ம சிம்பிள் டிப்ஸ், கையில மருதாணி நல்லா பிடிக்கணும், டீ டிகாஷன் ஆட் பண்ணுவோம்ல, அதை நான் இதுல ஆட் பண்ணிட்டேன். இது பண்ணி அரைச்சிட்டு திரிபுரா சூர்ணம் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி, ஏன்னா நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு டிப்ஸ் எங்கேயோ படிச்சதுதான், தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுல திரிபுரா சூர்ணம் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு வெயில்ல வைக்கணுமா டெய்லி, உச்சி வெயில்ல. அது வந்து விட்டமின் டி நிறைய அப்சர்வ் ஆயிக்குமா. அப்புறம் அந்த எண்ணெய் அப்ளை பண்ணிட்டே வந்தா முடி வந்து நரைச்ச முடி கருப்பாகும்னு படிச்சேன். எனக்கு வந்து நரைச்ச முடி கருப்பாகும்னு என்கிட்ட பேஷன்ஸ் அந்த மருந்து கேட்பாங்க, நான் இல்லன்னு சொல்லிடுவேன். ரிவர்ஸ் பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியாது, என்ன பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் இது அப்ளை பண்ணிட்டே இருந்தா முடி வந்து கருப்பாகும்னு சொல்றாங்க. நான் வந்து அதை இது வரைக்கும் ட்ரை பண்ணல. மேபி வியூவர்ஸ் நீங்க வந்துட்டு தேங்காய் எண்ணெய் 100 ml எடுத்துட்டு அதுல திரிபுரா சூர்ணம் பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெயில்ல வச்சிருங்க. ஒரு 10 days நல்ல உச்சி வெயில், அதுல வெயில் நல்லா பட்டுட்டே இருக்கட்டும். அப்புறமா எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணி பாருங்க. ஆனா இது வந்து கேள்வி ஞானமா வந்து டிப்ஸ். இந்த பேக் வந்து அரைச்சதுக்கு அப்புறம் இதுல இந்த திரிபுரா சூர்ணம் ஒரு ஸ்பூன் எடுத்து இதுல நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி நான் நைட் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இதுல கொஞ்சம் எண்ணி பேக் நான் தலைக்கு அப்ளை பண்றேன்னா, ஒண்ணு அரிசி வடிச்ச கஞ்சி, இல்ல அரிசி கழுவுன தண்ணி, இல்ல பழைய சாத தண்ணி, எனிதிங் நான் அதை ஆட் பண்ணிக்குவேன். இதுல ஆட் பண்ணிட்டு லைட்டா வார்ம் பண்ணணும். நம்ம அப்படியே மருதாணி தேய்ச்சோம்னா பயங்கரமா தலைவலி இருக்கும், குளிர்ச்சி, சளி பிடிச்சிடும், அப்புறம் சைனஸ் ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிரும். நம்ம ரெகுலரா அப்ளை வேற பண்ணும். அப்புறம் டக்குன்னு பிடிக்காது, ஒரு half an hour நம்ம வச்சிருக்கணும் கலர் பிடிக்கிறது. ஆனா இங்க சூடு பண்ணிட்டு வெது வெதுப்பா அப்ளை பண்ணீங்கன்னா தடவும் போதே பாதி கலர் பிடிச்சிரும். உடனே நல்லா கிளவுஸ் போட்டுட்டு அது பண்ணணும். ஆனா எனக்கு வந்துட்டு கிளவுஸ் போடாம தான் அப்பப்ப என் ஹஸ்பண்ட போட்டுவிட சொல்லுவேன். அவங்கவுங்க கணவர் வந்து அதை அப்ளை பண்ணும். உங்க கை நல்லா ரெட்டா இருந்ததுன்னா நீங்க உங்க ஒய்ஃபை நல்லா லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்க கை ரெட் ஆகலைன்னா நீங்க ஒய்ஃபை நல்லா லவ் பண்ணலன்னு அர்த்தம். நான் வந்து அப்ப லென்னு சொல்றேன், லென்னு கிளவுஸ் போட்டுக்குவால கேட்பாரு. நிஜமா இது நடந்திருக்கு என்னோட இன்சிடென்ட்ல. நான் வந்து அப்ப லென் கிட்ட சொல்ல, நீங்க கிளவுஸ் போடாம தான் போடணும்னு. அவர்ல போட்டு முடிச்சுட்டு கையை காமிக்க சொல்ல, கையை காமிச்சு நல்லா ரெட்டா இருக்கு, ஓகே இல்லைன்னு நம்மள லவ் பண்ற அவர் அடிப்பாவி. இதை வச்சு சொல்றேன், ஒருவேளை அது வந்து நம்ம உடம்புல இருக்க பித்த அளவை வச்சுதானே கலர் பிடிக்கும். ஒருவேளை கலர் பிடிக்கலன்னா, இல்ல நான் வந்து நீங்க என்ன நல்லா லவ் பண்ணலன்னு இதை வச்சு நான் சண்டை போடுவேன். அது வந்து ஒரு நல்லா இருக்கும். இதை போடும் போது ஹஸ்பண்டோட கேர் கிடைக்கும், அட்டென்ஷன் கிடைக்கும், அந்த லவ் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அவங்களுக்கும் நம்மளுக்கான ஒதுக்குறதுக்கு டைம் ஒதுக்க ஸ்பெண்ட் பண்ண. நாளைக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா இந்த டிப்ஸை வந்து தம்பி இது வந்து நீங்க வீட்டுல போய் பண்ணி பாருங்க, ஒய்ஃப் அதுக்கப்புறம் எப்படி உங்களை கவனிக்கிறாங்க. இந்த டிப்ஸ் எடுத்து அவங்க போடும்போது they will spend some time. and நம்ம உடம்புல என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம ஒய்ஃப் உடம்புல என்ன இருக்கு, லெனினுக்கு முடிய நிறைக்கல. ஏன்னா நான் வந்து அவ்வளவு அது வேணா உண்மைதான் மேம், நம்மளுக்கு தான் சீக்கிரமா நிறைக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லா ஸ்ட்ரெஸ், கவலை, கஷ்டம் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்குறோம். நிச்சயமா இது வந்து ஒரு நல்ல டிப் தான். சோ இதுல திரிபுரா சூர்ணம் கலந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி லைட்டா வெது பண்ணதுக்கு அப்புறம் போட்டுட்டு எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும் மேம்? நான் 10 minutes அப்ளை பண்ண உடனே நான் அப்படியே போய் நெக்ஸ்ட் ரொட்டீனுக்கு போயிருவேன். ஓகே, வச்சு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா அலசணும்.